தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் வெளுத்து வாங்கியதன் காரணமாக இப்போ சிலர் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசரை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த டீசர் தலைவரோட ரசிகர்களுக்கும் சரி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. ஆனால் ஹேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு சிலர் கிளம்புவாங்கள்ல, அதில் ஒரு சிலர் இது எல்லாமே டூப்பு, ரஜினியே இல்லை, கடைசியாக வர்றவர் தான் ரஜினி, நடந்து வர்றதெல்லாம் வேற ஆளை வச்சு எடுத்திருக்காங்க அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாக்களில் சிலர் பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக அந்த வலைபேச்சு குரூப், அதுலேயும் அந்தணன் பிஸ்மி எல்லாரும் அது டூப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. டூப்பு அப்படின்னு சொன்னவங்க மூஞ்சியில் கரிய பூசணம் அப்படிங்கிறதுக்காகவே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரோட பிடிஎஸ் வெளியிட்டிருந்தாங்க. அதில் எல்லாமே தலைவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ வெளியான பிறகு தலைவரோட ரசிகர்கள் அந்த டூப்பு அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக வலைபேச்சு அந்தணன் இந்த பிடிஎஸ் வெளியாகிறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லியிருந்தார், நானும் ரஜினி அடிப்பாருன்னு பார்க்குறேன், வேறு யாரோ அடிச்சிட்ருக்காங்க, ரஜினி கடைசியாக திரும்புகிறாரு, அவ்வளோதான், மற்றவங்கெல்லாம் டூப்பு, இவங்கெல்லாம் ரஜினின்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு நக்கல் பண்ணியிருந்தார். தலைவரோட ரசிகர்களும் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க. கூடவே சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் இந்த வீடியோவை வெளியிட்ட பிறகு இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களெல்லாம் கண்டிப்பாக ரிஸ்கே எடுக்கக்கூடாது, இயக்குனர்கள் தான் அதில் கவனமாக இருக்கணும், அவங்களுக்கு டூப் போடுறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது, ஏன்னா தமிழ் சினிமாவோட பொக்கிஷம் ரஜினி, அவர் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ரிஸ்கே எடுக்கக்கூடாது, இந்த பொறுப்பு இயக்குனர்கள் எல்லாருக்குமே வேணும் அப்படின்ட்டு இப்போ அந்தணன் பேசிகிட்டு இருக்காரு. சில தினங்களுக்கு முன்னாடி அது டூப்பு அப்படின்னு நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இப்போ ரஜினி சாருக்கெலாம் டூப்பு போடுறதுல எந்த தவறும் இல்லை, அவர் ரிஸ்க் எடுக்க விடக்கூடாது, இதை இயக்குனர்கள் தான் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு பேசுகிறாரு. ஏன்னா தலைவரோட ரசிகர்கள் அந்தளவுக்கு அவரை வெளுத்து வாங்கியிருக்காங்க. இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கித்னா வாய் அப்படின்னே தெரில, நேரத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. சரி, இதெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கிட்டோம், தலைவர்கிட்டையும் தலைவரோட ரசிகர்கள்கிட்டையும் வச்சுக்கிட்டாங்கன்னா கடைசியில் இதுதான் கதி.